மத்தேயு 14:28 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வருகிறார். கடல் மேல் நடந்து வரும் வேளையிலே பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், நீர் கடல் மேலே நடந்து வருவீரானால் நானும் கடல் மேலே நடந்து உம்மிடத்தில் வர வேணும் என்று பேதுரு கேட்ட வேளையிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நடந்து வா என்று. உடனே பேதுரு கடல் மேலே நடந்தான் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். அவன் கடல் மேலே நடந்தான். எப்போ அந்த கடலில் காணப்படுகிற அந்த பலத்த காற்றை அவன் பார்த்த உடனே அவன் அந்த கடலுக்குள்ளே அவன் மூழ்கி போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு பேதுரு கடல் மேலே நடந்தான்ன்றது ஒரு கிராபிக்ஸ் அல்ல, அதே நேரத்தில் மாயஜால வித்தை அல்ல, இது ஒரு கட்டுக்கதையும் அல்ல. ஆனால் பேதுரு கடல் மேலே நடந்தான். அப்போ கடல் மேலே நடந்தான் என்றால் அவன் யாரை பார்த்து நடந்தான் என்றால் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் பார்த்து நடப்பானாக இருந்தால் அவன் எல்லாவித பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், துக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் அவனை ஒன்றும் செய்யாது. அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடப்பானாக இருந்தார். இங்கே பேதுரு என்ன செய்கிறான் என்றால், அவன் நடந்த பிறகு பார்க்கிறான் பலத்த காட்சி, அந்த கடல் கொந்தளிக்கிற காரியம், அதே நேரத்தில் அந்த கடல்ல ஆபத்தான காரியங்கள், ஏற்கனவே அநேக மரணங்கள் நடந்திருக்கும். அந்த கடலை குறித்து அவன் நன்றாக அறிந்திருந்தான். அதனால அவன் அந்த பலத்த காற்றை பார்த்து அந்த கடலை பார்த்த வேளையிலே அமிழ்ந்து போனான். இன்றைய நாளிலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்காமல் நீங்கள் உலகத்துடைய காரியங்களையும், போராட்டத்தையும், பிரச்சனைகளையும், கவலைகளையும், துக்கங்களையும், நிந்தைகளையும் நீங்கள் பார்ப்பீர்களானால் நீங்கள் மூழ்கி போவீர்கள். இன்றைய நாளிலிருந்து ஒரு முடிவெடுங்க, நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நான் நடப்பேன், இயேசு கிறிஸ்துவை பார்த்து நான் ஓடுவேன் என்று. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமல்ல உபத்திரம், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் அந்த உபத்திரவம் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜெயிச்சார் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்படி அன்றைக்கல இயேசு கிறிஸ்து மட்டும் ஜெயிக்கல, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் எல்லாரும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள். அதனால நீங்க எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயிச்சு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் நடத்தப்படுவீர்கள். என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடக்கும் வேலையிலே, ஓடும் வேலையிலே. இன்றைய நாளிலிருந்து நீங்கள் முடிவெடுங்க, இயேசு கிறிஸ்துவை உம்மை மட்டும் நான் பார்த்து நான் நடப்பேன். இந்த கடல் போல காணப்படுகிற எந்த பிரச்சனையும் என்னை மூழ்கடிக்க பண்ணாது. ஏண்டா கடல் மேலே நீ நடந்திருக்கின்றீர், உம்மை மட்டுமே நான் என் முன்பாக நிறுத்தியிருக்கிறேன் என்று. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.